பண்றீங்களா? கேலி பண்றீங்களா? என் ஸ்டைல் இதுதான். அவருக்கும் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசுங்க. எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். கேலி பண்றீங்களா? உருவ கேலி பண்றது, ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்ப மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. ஒரு 30 to 25 இயர்ஸ் எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்றது, பொதுவா சொல்றேன், ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்ப மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு எங்க தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்திருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்க லோக்சபால உங்களோட மதுரை எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறவர், இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்க டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது. ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. அவரோட தலைவராக மகனா இருந்தார், ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, நான் சொல்றது இப்ப என்னால நோட் பண்ணீங்க. கடந்த 60, 75 நாட்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியாக நிறைய மீட்டிங் வச்சிருக்காங்க. அது ரிலேட்டடா சில ரிஃபார்மேஷன் பண்ணிருக்கிறோம், நிறைய ரிஃபார்மேஷன் பண்ணிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி நடந்துச்சு இருந்ததும் இப்ப இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃபரண்ட். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசுங்க. எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. என் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. மாண்பு நிதியமைச்சர் நான் சொல்றேன். மாண்பு நிதியமைச்சர் இல்ல மாண்பு நிதியமைச்சர் நீங்க வந்து இல்ல இத மாண்பு அமைச்சர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இல்ல மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு இதா எடுத்துட்டு கொஞ்சம் இயல்பா கொண்டு போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லாத. நீங்க மாணவி பொது பணித்திறன் போதும். நான் சொன்ன உங்க விளக்கத்தையும் உங்களுடைய உள்ளம் சொன்னதையும் நீங்க உதட்டிலே சொல்லிவிட்டு அது போதும். அது போதுமான மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அண்ணாவுடைய மொழி இருமொழி கொள்கை. இங்கு யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பட்ஜெட் உரையை தெளிவாக அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவா பேசியிருக்காரு. இந்த விஷயம் திமுக ஆட்சியில திரு PT.R. பழனிவேல்ராஜன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் நடந்ததுதான். அவர் அமெரிக்கால இருந்து வந்தவர், அக்கவுண்ட்ஸ் படிச்சு வந்தவர். அவர் தாக்கல் பண்ணும் போதும் வந்தது. இதை வந்து யாரும் அப்பொழுது கேலியோ கிண்டலோ செய்யல. அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியா இருந்த அதிமுகவுக்குமே வந்து எதுவுமே செய்யல. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு மொழி. அது இப்ப அண்ணனை பத்தி சொன்னாங்க. அவரு சென்னைக்காரர் இல்ல, புதுச்சேரிக்காரரு. புதுச்சேரி கடலூர் மொழியை பேசக்கூடியவர். தமிழ் பேசுவார், தமிழை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. அதுதான் முக்கியம். அதனால சில வார்த்தைகள் நாங்கள் எப்பயுமே மரபுப்படி நீங்க there is action, அதாவது where is action there is action சொல்லுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதில் கொடுக்கிற இடத்துக்கு நாங்க வராமல் உங்களுடைய கருத்துக்களையும் திட்டங்களையும் பாலிசியும் பேசினா பெட்டரா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஒரு முக்கிய